வணக்கம். இன்னைக்கு ஜூலை மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை, சஷ்டி, முருகப்பெருமான உகந்த நாள். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 6லேருந்து 7:30. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை 7:30லேருந்து 9. சனிக்கிழமைங்கிறதுனால சூரிய பகவானுடைய பையனான சனி பகவானுடைய அம்சத்தில் சில பேர் பிறந்திருப்பீங்க. யார்? உங்கள் நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதியா அல்லது மகரம் அல்லது கும்பம் உங்கள் ராசியா, மேற்கு பார்த்த வாசலோட வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளரா, அல்லது மேற்கு பார்த்த வாசலோட வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, அல்லது மேற்கு பார்த்த வாசலோட வீடு அல்லது நிலம் வச்சுருக்கீங்களா, விற்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு பசுநெய்யினால் தீபம் போட்டு பாருங்கள். அனுபவத்தில் பலனா பார்ப்பீங்க. அல்லது உடல் ஊனமுற்றவர்களுக்கு பொருளுதவி செய்யுங்க. அல்லது கருப்பு நிற ஆடை எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்க. இதனாலெல்லாம் சனி தோஷம் விலகும். உங்கள் நட்சத்திரம் திருவாதிரை அல்லது சுவாதி அல்லது சதயமா, உங்கள் பிறந்த தேதி 4 அல்லது 13 அல்லது 22 அல்லது 31, நீங்கள்லாம் ராகு பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க. அதனால் அம்மன் கோயிலில் போய் தீபம் போடுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். பசுனை தீபம் போடுறது நல்லது. அல்லது ஏழைகளுக்கு உளுந்து வடை கொடுங்க. அதாவது உளுந்தால் செய்யப்பட்ட வடை. நீங்கள் உளுந்துனா கீழே உளுந்து வடை கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை, தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம். ராகு பகவான் இப்போ 3 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அந்த 3 ராசிகள் எவை? மீனம், மிதுனம், துலாம். மீதமுள்ள 9 ராசிக்காரர்கள் அம்மன் கோயிலில் பசுனை தீபம் போட்டால் ராகு தோஷம் விலகும். அல்லது ஏழைகளுக்கு உளுந்து வடை கொடுங்க. சனி பகவான் 3 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அந்த 3 ராசிகள் எவை? மீனம் உதவி செய்கிறாரா? கிடையாது. 3 ராசிகள் தான் உதவி செய்வார். மேஷத்துக்கு கிடையாது, ரிஷபத்துக்கு கிடையாது. இப்போ 3 ராசி எதுன்னு சொல்லிடலாமா? மிதுனம், கன்னி, மகரம். மீதமுள்ள 9 ராசிக்காரர்கள் ஏழைகளுக்கு கருப்பு நிற ட்ரெஸ் எடுத்து தரலாம், அல்லது உடல் ஊனமுற்றவங்க உதவி செய்யலாம், அல்லது கோயிலில் பசுனை தீபம் போடலாம். விநாயகருக்கு அல்லது ஆஞ்சநேயருக்கு சனி தோஷம் விலகும். ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி இருக்க போகிற இந்த சனிக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை, அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 பேருக்குமே கலகலான நாள். உங்களுடைய பலம் என்ன? சுறுசுறுப்பு, தைரியம், விடாமுயற்சி. அது ஜெயிக்கும். ஏங்க, அது எப்பயும் தானே ஜெயிக்கும்? கிடையவே கிடையாது. கிரக நிலைகள் நல்லா இருந்தால் தான் நல்ல குணம் ஜெயிக்கும். கிரக நிலைகள் நல்லா இல்லைன்னா நல்ல குணம் தோற்கும், கெட்ட குணம் ஜெயிக்கும். அதுதான் நடைமுறை, நிரூபிக்கப்பட்ட உண்மை. இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு, ஜெயிப்பீங்க. அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, ரோஹிணி, மிருகசீரிடம், கிருத்திகை கலகரைங்க. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். மனோதிட்டம், புத்தி கூர்மை எல்லாம் இருக்கு. நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை கிழக்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, எங்க கண்ணே பட்டுருங்க. பேச்சு சாமர்த்தியம், நிதானம், இந்த 2ஐயும் வச்சுக்கிட்டு நீங்க கலக்கிற கலக்கு மிருகசீரிடம், புனர்பூசம், திருவாதிரை எல்லாருக்குமே நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம். அனுகூலமான உங்களுக்கு 1, 2. அனுகூலமானது கிழக்கு, மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, கலக்கிறீங்க. நல்ல நாள். பூசம், ஆயில்யம், புனர்பூசம் 3 பேருக்குமே ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, பேச்சு சாமர்த்தியம். இந்த 3ஐயும் வச்சுட்டு நீங்க அள்ளுற அள்ளு எங்க கண்ணே பற்றும், சந்தோஷம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை மேற்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் சிவப்பு, கருப்பு. சிம்மராசிக்கார நேயர்களை, பூரம், உத்திரம், மகம் 3 பேருக்குமே நல்ல நாள். உங்க பலம், சுறுசுறுப்பு, தைரியம், விடாமுயற்சி இது ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 5. அனுகூலமான திசை மேற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் கருப்பு, நீலம். கன்னிராசிக்கார நேயர்களை, உத்தரமா இருந்தாலும் சரி, சித்திரையா இருந்தாலும் சரி, அஸ்தமா இருந்தாலும் சரி, அசத்துறீங்க. ஆச்சரியமான முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. நிதானம், பேச்சு சாமர்த்தியம் இந்த 2ஐயும் வச்சுக்கிட்டு நீங்க கலக்கிற கலக்கு நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 3. அனுகூலமான திசை மேற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் பச்சை, சிவப்பு. துலாராசிக்கார நேயர்களை, நல்ல நாள். பணவரம் நல்லா இருக்கு. காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். சுவாதி, சித்திரை, விசாகம் 3 பேருக்குமே பிரமாதமான சந்தோஷம், கலக்கல். அனுகூலமான உங்களுக்கு 5, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். கேட்டை, அனுஷம், விசாகம் 3 பேருக்குமே சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம் எல்லாம் இருக்கு. நல்ல நாளாக இருக்கும். பெண்களுக்கு
இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, மூலம் பூராடம் உத்திராடம் 3 பேருக்குமே உங்களுடைய வழக்கமான பலவீனம் என்ன? முன்கோபம். அது இன்னைக்கு இருக்காது. உங்க பலம் என்ன? பெருந்தன்மை, இரக்க குணம். இதனால ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் அவிட்டத்துக்கு திருவோணத்துக்கு உத்திராடத்துக்கு 3 பேருக்குமே இன்னைக்கு இருக்கு. ஆனா இன்னையோட முடியுது. ஆனா இன்னைக்கு இருக்கு. அசைவ உணவு கூடாது. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்னால தீபம் போடுங்க, அல்லது எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தில் பசுனை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் ஓம் திருநள்ளாரே போற்றி, திருநள்ளாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. கும்பராசிக்கார நேயர்களே, சதயம் பூரட்டாதி அவிட்டம் 3 பேருக்குமே இன்னைக்கு சந்திராஷ்டமம், நாளைக்கு சந்திராஷ்டமம், நாளைக்கு சந்திராஷ்டமம். இந்த 3 நாளுமே அசைவ உணவு கூடாது. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால தீபம் போடுங்க, அல்லது எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தில் பசுனை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. 3 பேருக்குமே 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வகையான செயல்கள் கெட்டதை தடுக்கும். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிட்டே இருங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் யமுனா நதியே போற்றி. யமுனா நதி சனி பகவானுடைய சகோதரி. சொன்னா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதி 3 பேருக்குமே கலகரிங்க. பெருந்தன்மை இருக்கு, இறக்க குணம் இருக்கு, பேச்சு சாமர்த்தியம் இருக்கு. எதிரிகளும் உதவி செய்வார்கள். நல்லா இருக்கும். நண்பர்கள் மட்டுமல்ல, எல்லோருமே நன்றியோடு இருப்பார்கள். சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு. அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 4. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்னும் நல்ல நேரம் இல்லை. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:30. நாளைக்கு சஷ்டி முருகப்பெருமானுடைய மனசுக்கு உகந்த நாள். அதனால கோயிலில் போய் முருகப்பெருமான் கோயிலில் போய் தீபம் போடுறது, கந்தர் சஷ்டி கவசம் படிக்கிறது, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஞாபகம் வச்சுக்கோ. கல்யாணமான மகர ராசிக்கார நேயர்களை, கணவன் மனைவி இருவரோட ராசியும் மகரமாக இருந்தாலோ, மகரம் சிம்மமாக இருந்தாலோ, மகரம் கடகமாக இருந்தாலோ, அல்லது கணவன் மனைவி இருவரோட ராசியுமே கும்பமாக இருந்தாலோ, கும்பம் சிம்மமாக இருந்தாலோ, கும்பம் கடகமாக இருந்தாலோ, ஜோசியரோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிங்க. மகரம் கும்பராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே நீலக்கல் பைத்த மோதிரம் போடணும். போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.